ரெண்டாவதாக மெர்சி ராணி சிஸ்டரோட 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு சாதாரணமாக ப்ரேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வரும்பொழுது நல்ல ஆவியில் உற்சாகமாக இருந்தது எனக்குள்ளே. வீட்டில் ஜபிக்கும் போதெல்லாம் ஒரு சோர்வு, நல்ல ஜபம் பண்ணிகிட்டு இருப்பேன், திடீர்னு சிந்தனைகள் பல விதமாக மாறும். அப்படி மாறிக்கொண்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு யோசனை, எப்படி இப்படி நம்மளுக்கு ஆகுது, எதனால ஏசப்பா நீங்கள் என்னை இப்படி நடத்தி வரீங்களே தெரியல. பல விதமான சிந்தனைகள், தூக்கம், பாதியில் அப்படியே தூங்கிடுவேன். அப்புறம் எழுந்திரிச்சு வேலைகள் அப்படி இப்படி போயிடும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு உற்சாகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஜபிக்கும் பொழுது முன்னாடி வர சொல்லும்போது ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்தது. எனக்கு தெரியல. அதாவது எங்கள் சொந்தத்துலேயே எனக்கு மாமியார், எங்கள் சின்ன மாமியார் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களும் நானும் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். மாமியார் மருமகளாட்டம் நாங்கள் இருக்க மாட்டோம். அவங்க இறக்குறப்ப நான் பக்கத்தில் இருந்தேன். அவங்க மரணத்தை நான் பார்த்தேன். அதனால அவங்க உயிரை காப்பாற்றணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அவங்க இறந்துட்டாங்க, முடியாமல் போச்சு. அந்த ஆவி எப்போ வந்ததுன்னு எனக்கே தெரியலைங்க. ஆனால் இங்கே வந்து சிஸ்டர் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது என்னை அறியாமையே நான் நினச்சிட்டு இருக்கேன், பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது என்னை அறியாமையே அந்த கிரிகை எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு சோல்ட்ரு வலி, வயிறு வலி, மூச்சு திணறுதல் இப்படி எல்லாம் இருந்தது. அப்போ நான் இன்னும் நம்ம ஜபத்தை அதிகப்படுத்தணுன்னா என்னால் முடியாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணும்பொழுது அந்த அசுத்தாவி எனக்குள்ளே அலக்கடித்து வெளியே போனது நான் உணர்ந்தேன். அது சபையார் எல்லோரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வரலாங்கும்போது ஃபஸ்ட்டு 2வது வாரம் வரலாங்கும்போது மிகப்பெரிய தடை தான், வர முடியல. சிஸ்டர் வெளியே போயிட்டாங்க. சரி நம்மளாம் வரலனாலும் முடியல. இப்போ போன வாரம் எங்கள் வீட்டுக்கு கூட வரும்பொழுது எங்கள் வீட்டுக்காரரு அங்கே கொஞ்சம் பொருளெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி போயிடுறேன், நான் உன்னை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுறேன், நீ போய்க்கான்னு. சரிங்க சப்பா, நான் எப்படியாவது போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வர எங்கள் வீட்டுக்காரர் நல்லா கூட்டிகிட்டு வந்தார். பாதியில் வந்து அங்கே உக்கடத்தில் வந்து பஸ் விட்டு இறங்கணுன்னே அவர் என் கூடயே நீ பஸ் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னால் வர முடியல, அவர் பேச்சுக்கு மீறி நான் வர முடியல. அது தடைகள் வந்துடுச்சு. அதனால அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஜபிச்சுட்டு போன பிறகு சனிக்கிழமை நைட்டு ஒரு 12 மணி அளவில் அப்படியே எழும்பி பார்க்கும்போது டைம் பார்க்கும்போது 12 மணி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர எழுப்பிட்டு வெளியே போயிட்டு வந்தோடனே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு போகும்போது ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து நான் பெட்டில் படுக்கும்போது ஜெபம் பண்ணணுன்னு தோணுது, ஆனால் பண்ண முடியல. அப்புறம் படுத்துட்டேன். படுக்கும்போது அப்படியே மூச்சு வாங்குது எனக்குள்ளே. என்னங்க ஏசப்பா இப்படி மூச்சு வாங்குது, எதனால தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ஜெபம் என்ன சிஸ்டர்கிட்ட வாங்கிட்டு போனது இருந்தது. உடனே எடுத்து இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி ஜெபிச்சு எல்லாம் தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொளிக்கும்பொழுது அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு உணர்வு வருது. வெளியே போகும்போது ஒரு சந்து கேப் இருக்குது, அந்த சந்து கேப்லேருந்து ஒரு அசுத்தாவி அலை கடிச்சிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்தது. அந்த இயேசு ரத்த ஜெயம் சொல்லி வீட்டை சுற்றி தொளிச்சிட்டு வெளியே போய் தொளிச்சிட்டு கேட்டுக்கு முன்னாடி போய் தொளிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி ஒரு அசுத்தாவி அந்த சந்திலேருந்து திடுன்னு ஓடுறது பார்த்தோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நாய் அப்படியே சவுண்ட் விடுது. அப்போ நான் நினச்சேன், ஏதோ பிசாசு நம்ம வீட்டை சுற்றி ஏதோ கிரிக்கை செய்யுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை தொளிச்சிட்டு வந்த பிறகு எனக்கு நார்மலாக இருந்தது. தேவனை எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ கூட வரும்பொழுது பஸ்ஸில் வரும்போது நான் நினச்சேன், நான் சரி காலையில் இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே தான் 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே என்னை எழுப்பிட்டுருவார். ஆனால் நான் கொஞ்சம் நேரம் சோத்திர பள்ளி படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாங்க தூக்கம் வந்துடும். இன்றைக்கி அப்படி தான் நைட்டில் அப்படி பண்ணும் பொழுது சரியாக ஜெபம் பண்ண முடியல. சிஸ்டர் இப்போ வந்தோடனே சொன்னாங்க 12 மணிலேருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் அந்த அசுத்தாவிகள் கிரிகை செய்து அதனால் நம்மளையே வந்து துரத்துவதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாருன்னு. அது எனக்கு புரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்துதான் தேவனுடைய கிருபையால் எனக்கு புரிந்தது. அப்போது பஸ்ஸில் வரும்போது நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சுட்டு அப்போவும் சரியாக ஜெபம் பண்ண முடியல, என் வேலைகள் பார்க்குறதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு மடமன்னு வேலையை முடிச்சுட்டு சிஸ்டரோடு அப்போ காலையில் வரும்போது கொஞ்சம் தடை தான். ஆனாலும் பஸ்ஸில் வரும்போது சீட் கிடைக்கல, நின்றுட்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் ஏவப்படுறாரு.
நானும் என் பிள்ளைகளும் என் கணவர் அபிஷேகத்தால் நான் நிரம்பணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் பஸ்ஸில். ஆனால் இங்கே வரும்போது சிஸ்டர் அதே தான் சொல்கிறாங்க, ஏசப்பா ரத்தத்தை நம்ம வீடுகளில் பூசி ஜெபிக்கலான்னு சொல்லி அவங்களுடைய வாயில் வந்தது. நான் நினச்சேன், ஏசப்பா இங்கே ப்ரேயருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சித்தமா ஏசப்பா, நான் சித்தம் இல்லாமல் வரணும் அப்படின்னால நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் தேவ கிருபை சிஸ்டர் மூலியமாக இங்கே வர்றது சித்தமாக இருந்ததுனால தான் என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட தேவனுக்கு கூட நான் நன்றி செலுத்துகிறேன்.